பேல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மை நேசிக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் இன்று உங்கள் குறைவை நிறைவாக்குகிறார். கானா ஒரு திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். திருமண விருந்தில் திராட்சரசம் குறைவுபட்டதை இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவுக்கு தெரியப்படுத்தி வேலைக்காரர்களிடம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த அற்புதம் சிறு குழந்தை முதல் எல்லாருக்கும் தெரியும். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, நம் வீட்டின் விருந்திற்கு கர்த்தராகிய இயேசுவை எத்தனை பேர் அழைக்கிறோம்? ஏதாவது குறை வரும்போது கர்த்தராகிய இயேசுவிடம் விண்ணப்பிக்கிறோமா? அவர் நமக்கு சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? சிந்திப்போம். நமக்கு வேண்டியவர்களை திருமணத்துக்கு அழைக்கிறோம். குறைவு வரும்போது நமக்கு தெரிந்த வசதியானவர்களிடம் உதவி தேடி போகிறோம். என் பிரச்சனையை கர்த்தர் தீர்ப்பதில்லை என்று அவரை குறை சொல்கிறோம். இயேசு சொன்னபடி திருமண வீட்டில் வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து கற்சாடியில் தண்ணீரை நிரப்பி பந்தி விசாரிப்புக்காரரிடம் கொடுத்தார்கள். அவர்கள் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை யாரிடமும் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில் குறைவு வரும்போது கர்த்தராகிய இயேசுவிடம் விண்ணப்பம் செய்யுங்கள். அவர் சொல்லுகிற காரியம் சிறிதாக இருந்தாலும் கீழ்ப்படியுங்கள். 5 அப்பம் 2 மீனை பெருக செய்த ஆண்டவர் உங்கள் குறைவை நிறைவாக்கி பெரிய செய்வார். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.